Students, lesson 7 thermodynamics. It is a continuation video. So you have learned so many things so far, right? You are now familiar with all the keywords, all the terms in thermodynamics, like system, surrounding, boundary, universe, isochoric, isobaric, so many terms, enthalpy, internal energy, everything you are thorough now. And also you have learnt about the heat of formation, and also now you know what is thermodynamic equation, right? Next we are going to see heat of combustion. I think it is taken last week, anyhow I'll repeat. So what is heat of combustion? You know what is combustion? Combustion is, that is burning in excess of oxygen. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம burn பண்ணுறோம், கார்பன் எடுத்து இப்போ burn பண்ணுறோம்னாக்கா that is called as a combustion. கண்டிப்பாக கம்பஷன் பொழுது லைட்டும் அண்ட் ஹீட் வந்து எமிட் ஆகும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, இனிஷியலாக கார்பனுக்கு 0 தான் இருக்கும், ஏன்னா எலிமெண்டல் ஸ்டேட்டில் 0வாக இருக்கும். அது எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட பேர்ன் பண்ணும்பொழுது கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான், தட் இஸ் கால்ட் அஸ் அ சேஞ்ச் இன் என்தால்பி. அப்போ என்ன ஆகுது, என்தால்பி வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ என்தால்பினாலே என்னன்னு தெரியலனா நீங்கள் திரும்ப போய் ஒருத்தரை பார்த்துக்கோங்க வாட் இஸ் என்தால்பின்னு. இப்போ த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த சிஸ்டம் வென் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அந்த கார்பன் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 1 mole எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கணும், சரியா? 1 moleனால் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? 6.023 10^23 particles இல்லை 12 grams கார்பனை பொறுத்த வரைக்கும். ஸோ வாட் எவர் த மாஸ் நம்பர், தட் இஸ் கால்ட் அஸ் அ 1 mole. ஸோ ஒரு மோல் எவ்வளோ கார்பன் எடுத்தால் அது என்தால்பி தெரியாது இல்லையா? 1 mole ஆஃப் கார்பன் எடுத்து கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணும்பொழுது எவ்வளவு எனர்ஜி சேஞ்ச் நடக்குதோ that is called as a enthalpy. So what that is heat of combustion. Okay, so what is heat of combustion? The change in enthalpy of a system when 1 mole of the substance is completely burnt in excess of air or oxygen is called as a heat of combustion. அது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா டெல்டா ஹெச்சி. டெல்டாங்கிறது சேஞ்ச் இன் என்தால்பி, ஹெச்னா என்தால்பி, சி ஃபார் கம்பஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன், தட் இஸ் கிவன் அஸ் -87.78 kJ per mole. எப்பொழுதுமே மைனஸில் இருந்தால் என்ன ரியாக்ஷன் அர்த்தம்? அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் கிவன் இன் யுவர் புக். மேலே இருக்கு இல்லையா, CH4 + O2 gives CO2 + H2O அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து 1 mole ஆஃப் மீத்தேன் எடுத்து கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எவ்வளவு ஹீட்டை வெளியில் விடுதுன்னா 87.78 kJ per mole வந்து வெளியில் விடுது. அதனால் இட் இஸ் கிவன் அஸ் மைனஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, தட் இஸ் கம்பஷன் ஆஃப் கார்பன். ஸோ அதே மாதிரி 1 mole ஆஃப் கார்பன் எடுத்து அது எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணாக்கா அது என்ன ஆகுது, அவ்வளோ கார்பனும் கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. அதில் நமக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுனாக்கா 394.55 kJ per mole. ஒரு மோலுக்கு 394.55 kJ வந்து வெளியில் வருது. ஸோ திஸ் இஸ் அ ஹீட் ஆஃப் கம்பஷன். ஸோ கம்பஷன் ரியாக்ஷனுங்கிறது ஆல்வேஸ் இட் இஸ் எக்ஸோதெர்மிக். எப்போவுமே நம்ம கம்பஸ் பண்ணோன்னா ஹீட் வந்து வெளியில் வரும். அதனால் என்தால்பி சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் என்தால்பி, வாட் இஸ் ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்தது போகிறோம். அடுத்த டேர்ம் வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டிஸ். நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் இதுக்கு மேலே. இது வரைக்கும் வந்த டேர்மெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பட் இதுக்கு மேலே வரதெல்லாம் ஒரே மாதிரி, சில அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். சரி, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துப்போம். when heat is supplied to a system, as usual you take about 250 ml of water or 500 ml of water or 1 liter of water, whatever it is. அதுதான் நம்ம சிஸ்டம்னு இமேஜின் பண்ணிப்போம். the molecules in the system என்ன பண்ணுனாக்கா when heat கொடுத்தோன்னே அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், ஹீட்டை அப்சார்ப் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், அந்த மாலிகூல்ஸ் இங்கே அங்கே மூவ் ஆகும் இல்லையா, ஏன்னாக்கா கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வாட்டரோட டெம்பரேச்சர் ஒரு 40 degrees 50 degrees இருக்குதுன்னு வச்சுப்போம். அது நீங்கள் ஹீட் பண்ண 80 degrees 90 degrees அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்ன ஆகுதுனாக்கா ஹீட் அப்சார்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளவு ஹீட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து, நம்ம எவ்வளவு ஹீட்டை கொடுக்குறோன்றதை பொறுத்து. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இண்டக்ஷனில் நம்ம ஹீட் பண்ணுறோம், 700 வைக்கிறோம், இல்லை எவ்வளோ வாட்ஸில் வைக்கிறோன்றது தகுந்த மாதிரி அது ஹீட் ஆகும். அதே மாதிரி நம்ம அடுப்பை வந்து இப்போ சிம்மரில் வைக்கிறோம்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும், இல்லை வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சோன்னாக்கா
ஹையில் வச்சா ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுதுன்றது இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நம்ம எவ்வளவு ஹீட்டை கொடுக்குறோமோ அதுக்கு ப்ரொபோஷனல். அதே மாதிரி அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகுதுன்றது எதுக்கு ப்ரொபோஷனல்னால் மாஸ்க்கு ப்ரொபோஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 250 ml வாட்டரை வந்து சீக்கிரமாக ஹீட் பண்ணிடலாம். அதே ஒரு 3 liters ஆஃப் வாட்டருங்கும்போது லேட் ஆகும். ஸோ அந்த மாஸை பொறுத்தும் இருக்குது அந்த ஹீட்டு. அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து எதை பொறுத்து இருக்குது, அந்த ஹீட்டை பொறுத்து இருக்குது. சரியா, அதுதான் Q. அந்த ஹீட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ் அண்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்கே கொடுத்துருக்கிறது வித்தியாசமாக ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குது அந்த டேர்ம்ஸ். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட். அது கரெக்டு தானே? அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்ச் நடக்குதோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹீட். அதே மாதிரி மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அது மாஸை பொறுத்தும் மாறும். அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் எதை பொறுத்தும் மாறுது, மாஸ் அதிகமாக இருந்தால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆகும் இல்லையா. ஸோ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M into delta T, where M is mass of substance and delta T is change in temperature. Q na heat. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஸ் யூஷுவல் வி ஹவ் டு டேக் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அந்த ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் அது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. அப்படின்னா இது ஒரு மல்டிபிள்னு அர்த்தம். இது 5 times இன்க்ரீஸ் ஆனாக்கா அது 10 times இன்க்ரீஸ் ஆகணும். அது 2ஓட மல்டிபிள். அப்போ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்தாக்கா. அதனால் Q is equal to C into M into delta T அப்படின்னு Cன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த கான்ஸ்டன்ட் அப்போ Cங்கிறது என்ன, அப்படியே லெஃப்டில் கொண்டு வாங்க M into delta Tயை. ஸோ Q is directly proportional to M into delta T. அந்த proportionality நான் எடுக்கிறேன். அதனால் Q is equal to C into M into delta T. So what is C now? It is Q divided by M into delta T. அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, that is called as a heat capacity. அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ ஹீட் பண்ணுறதுக்கு. இப்போது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒரு கேண்டில் வச்சு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை ஹீட் பண்ண ரொம்ப நாழி ஆகும். அதோட ஹீட் கெப்பாசிட்டி ஒன்று, அது இண்டக்ஷனில் ஒரு மாதிரி, கேஸ் ஸ்டவ்வில் ஒரு மாதிரி, அது மாதிரி ஒரு கெப்பாசிட்டி மாறும் இல்லையா. அதே மாதிரி ஸோ வாட் இஸ் அட் C that is called as a heat capacity. ஸோ அது இன்னும் வேறு மாதிரி எப்படி எழுதலாம், C is equal to Q divided by M into delta Tங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு உள்ள டெம்பரேச்சரை கொஞ்சம் நேரம் கழித்து வர டெம்பரேச்சர்லேருந்து மைனஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 40 degrees இருக்குது, அதுக்கப்புறம் 80 degrees இருக்குன்னா 80 - 40 தான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், 40 degrees இல்லையா. ஸோ அதை வந்து நான் Q டிவைடட் பை M into T2 - T1 அப்படின்னு இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த C வந்து எப்போ வந்து Qக்கு ஈக்குவல் ஆகும்னு பார்ப்போம். அதாவது டினாமினேட்டரில் ரெண்டுமே 1 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், C is equal to Q. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் into T2 - T1, மாஸும் 1, T2 - T1ம் 1 அப்படின்னாக்கா C is equal to Qன்னு வரும்ல. இப்படி தான் அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, when M is equal to 1 kg and T2 - T1 is equal to 1 Kelvin, அப்போ என்ன ஆகும், ரெண்டுமே ஒன்றா இருக்கும் பொழுது ஹீட் கெப்பாசிட்டி தட் இஸ் C இஸ் ரெஃபர்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் டெர்ம்ட் அஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வாட், Q. C is equal to Q. So now we can define what is specific heat capacity. The heat absorbed by 1 kilogram of substance to raise its temperature by 1 Kelvin at a specified temperature. ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லேருந்து, ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர்லேருந்து, நாட் ஃப்ரம் 0 degrees அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர்லேருந்து 1 Kelvin ரைஸ் பண்ணுறதுக்கு 1 kilogram ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 Kelvin ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் அப்சார்ப் ஆகுதோ அதுக்கு பேர் தான் இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், ரெண்டு டினாமினேட்டர் தட் இஸ் மாஸ் இஸ் 1 kg, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 1 Kelvin, தென் C is equal to Q. ஸோ C is defined as என்னது, heat absorbed by 1 kg of substance to raise its temperature by 1 Kelvin at a specified temperature. So that is called as a specific heat capacity. அடுத்தது பாருங்கள், அதே வந்து 1 kg சப்ஸ்டன்ஸாக இல்லாமல் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 Kelvin ரைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த ஹீட்டுக்கு பேர் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ வாட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு கேட்டாக்கா 1 மோல்னு எழுதணும். வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு கேட்டாக்கா 1 கிலோகிராம்னு எழுதணும். சரியா, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்தது வர்றது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் கொடுத்தாக்க ஒரு 10 questions நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த டேர்ம் அங்கே போடணுன்றதை வச்சு இந்த லெசனில் ஒரு 10 questions அது மாதிரி படிக்க முடியும். ஸோ வாட் இஸ் அட் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் அ molar heat capacity. So how it is defined? The amount of heat absorbed by 1 mole of substance, அங்கே 1 kilogram of substance படித்தோம் இல்லையா, இங்கே 1 mole of substance to raise its temperature by 1 Kelvin is called as a
molar heat capacity. So this is the molar heat capacity. So capacity of 1 mole of substance is called molar heat capacity. Definition பார்த்துட்டோம். இப்போ 1 mole அப்படிங்கிறதால அந்த ஹீட் கெப்பாசிட்டியோடைய யூனிட் என்னென்னா ஜூல் per Kelvin per mole அப்படிங்கிறது தான் ஹீட் கெப்பாசிட்டியோடைய யூனிட்.